श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. போன ஸ்லோகத்துல சொன்ன விஷயமே, அதாவது தமசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தமசுங்கிறது ஒரு திரவியம், அது பார்த்திவ பதார்த்தம், பிருத்திவியை சேர்ந்ததுதான் அப்படின்னு சாதிச்சுட்டோம். அதுல ஓரளவு இதுவும் சொல்லியிருக்கோம், பூர்வபக்ஷத்தையும் கண்டனம் பண்ணிருக்கோம். இப்போ இன்னும் சில விஷயங்களை அவ வைசேஷிகால் சொல்றாரோ இல்லையோ, அத இப்ப கண்டனம் பண்ண போற. இன்னும் அவ எப்படி எப்படிலாம் வாதம் பண்றா, அந்த வாதத்துக்கு எப்படி எப்படி கண்டனம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப சொல்ல போற இந்த அடுத்த ஸ்லோகத்தினால. அதாவது ஆலோகாபாவமே வெளிச்சமின்மை அப்படிங்கிறது தான் தமசு. அதை காட்டும் தனியா ஒண்ணு கிடையாது. இது அபாவ ரூபமாத்தான் இருக்குது, பாவ ரூபம்ன்றது கிடையாது. பாவ ரூபம்னாக்க வஸ்து கடம் இருக்கு, கடம் இருக்கு, கடம் உடைஞ்சு போயிடுத்து. அப்ப கடம் இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன சொல்லணும், கடத்தினுடைய அந்த உடைஞ்சு போயிட்டுனா அதனுடைய பாகம்லாம் இருக்கு இல்லையா, கபாலம் இருக்கு இப்போ அப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே பாவ ரூபமாவே இருக்கும். அத மாதிரி இங்க நம்ம தமச பாவ பதார்த்தமா நாம சொல்றோம், இருக்கிற வஸ்துன்னுட்டு. ஆனால் அவ என்ன பண்றான்னாக்கா அபாவ ரூபமா சொல்றா. யாரு? இந்த வைசேஷிகா. ஆலோகாபாவம், வெளிச்சத்தினுடைய இன்மை. வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் இல்லைன்னாக்க அப்ப இருட்டு வரும். நேற்று கூட அதெல்லாம் நிரசனம் பண்ணினோம். இங்க விசேஷமா தார்க்கிக பட்சம்ன்றது நிரசிக்கப்படுறது. அது எப்படி அப்படின்னாக்கா, கருப்பா இருக்குது, நம்ம சொல்றது இதுதான், கருப்பா இருக்கு அப்படின்னு எப்படி வரும் அது? ஏன்னா கருப்பா இருக்கிறது தமசு அப்படின்னு நாம சொல்றோம். அதுக்கு அவ என்ன சொல்றான்னாக்கா கிடையாது, அபாவ ரூபம் தான் நாங்க சொல்றோம். அபாவ ரூபமா இருக்குது, வெளிச்சத்தினுடைய இல்லாமை, அதுதான் இந்த இடத்துல நாங்க சொல்றோம்னு அவ சொல்ற. அத சுவாமி என்ன கண்டனம் பண்ற, அபாவத்துக்கு நிறம் உண்டான்னு கேக்குறாரு சுவாமி. அபாவத்துக்கு நிறம் உண்டா? இப்போ கடம் இருக்குன்னு சொன்னான் ஒருத்தன். கடம் இருக்கு அப்படின்னா எப்படி இருக்கு? கடம் சோப்பா இருக்குது, கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னான். கடம் போயிடுச்சு, அதனால கடம் நாஸ்தி, இப்ப கடம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ கடவ நாஸ்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்ப சோப்பா இருக்கிறது கருப்பா இருக்கிறதே கிடையாது, கடமே பதார்த்தமே போயிடுச்சு. கடங்கிற பதார்த்தமே போயிடுச்சுன்னாக்க அப்போ அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதுல போய் நிறம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஆனா நம்ம லோகத்துல என்ன சொல்றோம், இருட்டு, மனங்களேடு இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால ஒரு அபாவ பதார்த்தம்னு வைசேஷிகன் சொன்னாக்க சாத்விகன், அந்த அபாவத்துக்கு கருமைன்றது நிறம் கிடையாது. ஆனால் இங்க நிறம் இருக்கு, நிறம் இங்க இருக்குது, பார்க்கிறோம், கருமை பார்க்கிறோம். கருமை பார்க்கச்ச நீ அபாவ பதார்த்தம்னு சொன்னாக்கா அந்த அபாவ பதார்த்தத்துக்கு நிறமே இருக்காது. ஆனா நிறம் இருக்கே, அதனாலயே இதை பாவரூபமா தானே ஒத்துக்கணும். அதனால தமசுன்றது தனியா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவ அதுக்கு என்ன சொல்றான்னா, வெளிச்சம் இன்மை, வெளிச்சம் இன்மை அதுதான் இது தமசு, அதுதான் எங்க சித்தாந்தம். அப்போ அந்த வெளிச்சமின்மைன்றதுதான் இருட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வெளிச்சத்தினுடைய எதிர்த்தட்டு அப்படின்னு அர்த்தம். வெளிச்சத்தினுடைய எதிர்த்தட்டு அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இந்த வெளிச்சமின்மையை நம்ம பார்க்கிறோம், வெளிச்சமின்மையை நம்ம பார்க்கிறோம். அந்த வெளிச்சமின்மையை பார்க்கறதுனால அப்ப கருப்புன்றது தெரியறது, அவ்வளவுதான்.
கருப்புன்றது தெரியுது. உண்மையிலேயே அங்க வெளிச்சமின்மை ஒன்றிதான் இருக்கு. ஆனால் அதுல கருப்புன்றது ஒண்ணு தெரியுது. அதுக்கு என்ன சொல்ற, நீ வெளிச்சமின்மைன்னு பாக்குற இல்லையோ, வெளிச்சமின்மையை பார்க்கும் பொழுது வெளிச்சமின்மைன்னு உனக்கு அங்க தெரியுறதா? அந்த தர்மம் நமக்கு தெரியறது இல்ல. பொதுவா என்ன அர்த்தம்? வெளிச்சம் இல்லை, அவ்வளவுதான். வெளிச்சம் இல்லை அப்படிங்கிறது அந்த தெரியறதை தவிர்த்து வெளிச்சமின்மை ஆகிற ஒரு தர்மம் அப்படின்னு நமக்கு தோன்றது இல்லை. அத மாதிரிதான் கருமையும் அங்க இருக்காதுதான் அது. அதனால வெளிச்சத்துல இல்லை, அவ்வளவுதான். அப்ப கருமைன்றது ஞாபகம் வருது. அது அத நீங்க நீலம் தமகா, இது கருப்பா இருக்குது அப்படின்னு பிரயோகம் பண்றீங்க. வெளிச்சம் ஒண்டிதான் அங்க இல்ல, அது ஒண்டிதான் நமக்கு தெரியறது. அதுல கூட தர்மம்லாம் நமக்கு தெரியல. அதே மாதிரி கருமை வெளிச்சமின்மை அது கருமையா இருக்கு அப்படின்றது கூட நமக்கு இத மாதிரிதான். அது நம்மளுடைய மனோபாவம். அது உண்மையிலேயே அது மாதிரி இல்ல அப்படின்னு தான் தெரியுது அது. அதனால நீங்க ஆலோகாபாவம் தான் தமசு நாங்க சொல்றதையே ஒத்துக்கோங்கோ அப்படிங்கிறா வைசேஷிகா. அவ என்ன சொல்றான்னாக்கா, அதுக்கு நாம இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறோம் அதுக்கு. சரி, இப்படி நீ சொல்ற கேள்வியா, சரி நீ இருமை இருட்டு இருக்குது, அது கருமைன்றதே கல்பிதம் அப்படின்னா சொல்ற. பொதுவா அபாவ பதார்த்தம்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இல்லை, இன்மை அப்படின்னு தானே சொல்றோம். கடோ அஸ்தி, கடகா அஸ்தின்னு சொன்னோம். அப்ப கடகா இருக்குன்னு வருது. இப்போ கடத்தினுடைய அபாவம்னு சொன்னோம்னு நினைச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன சொல்லுவோம்? கடோ நாஸ்தி அப்படின்னுட்டு நஞ்சு இருக்கு பாருங்க. ந அப்படின்றது இன்மை, இல்லைங்கிறத சொல்லக்கூடியது. நோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையோ, சம்ஸ்கிருதியே நோன்னு உண்டு. அதனால ந அப்படின்னு சொல்லணும். இந்த நஞ்சு சேர்ந்து இருக்கணும். நஞ்சு சேர்ந்து இருக்குதான்னு லோகத்துல அபாவம்னு சொல்றோம். கடாபாவகா, கடோ நாஸ்தி. பாவகன்னு இருக்கு, அபாவகான நான் பவதீதி நான் அபாவக, அபாவகான்னு சொல்லணும். நான் இல்லை, நேன்றது சேர்ந்ததுனால அபாவம்னு மாறிடுச்சு. அதனால நஞ்சு சேர்ந்தாலும் சொல்லணும். ஆனா இங்க நாளோகா பாவா, ஆலோகா பாவகா, நாளோகா அப்படின்னா வரலையே, தமசுன்னு தானே தெரியுது. நீலம் தமகா. இப்ப இங்க நஞ்சே இல்லையே. நஞ்சு இல்லாமலே அபாவம்ன்றது எப்படி இங்க வந்தது அப்படின்னு ஒண்ணு கேக்குறா. நஞ்சு இல்லாமலே அபாவம்ன்றது எப்படி வந்தது? அது இல்லையே இங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவாதுக்கு என்ன பதில் சொல்றான்னாக்கா, சில இடங்கள்ல அந்த நஞ்சு இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். அபாவம்னா நஞ்சோட சேர்ந்துதான் அபாவம்ங்கிறது வரும். அதை நாங்க அங்கீகரிக்கிறோம். ஆனா எல்லா இடத்துலயுமே அப்படி இல்லை. பாசிட்டிவ்ல கூட அபாவமா இருக்கலாம், பாசிட்டிவ்ல கூட அபாவமா இருக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா, சித்தாந்திகள ஒரு விஷயம் ஒத்துன்னு இருக்கும். என்ன ஒத்துன்னு இருக்கோம்னாக்கா, இந்த பிரபஞ்சத்துக்கு பிரளயம் உண்டு அப்படின்னு நாம சொல்றோம். பிரபஞ்சத்துக்கு பிரளயம் இருக்கு இல்லையா? அந்த பிரளயம்னு ஒண்ணு சொல்றீங்கள, அப்ப என்ன அர்த்தம்? அது பிரளயம்ன்றது எதுவுமே இல்லாம இருக்கிறது தானே. எதுவுமே இல்லை, எல்லாம் நாசத்தை அடைஞ்சு விடுறது. அந்த சமயத்துலதான் பிரளயம்னு ஒண்ணு சொல்றோம். எல்லாமே நாசத்தை அடைஞ்சு விடுறது, அததான் பிரளயம்னு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆனா அந்த இடத்துல வார்த்தை என்ன? பிரளயம் தான் சொல்றோம். நாஸ்தி அப்படின்னா ஒரு வார்த்தை இல்லை. பிரளய தசை, அத மாதிரி சிருஷ்டி தசை, இப்படிதான் சொல்றோம். அப்ப பிரளயம் தான் வாக்கியம் சொல்றோம், அங்க நஞ்சு சேர்த்து சொல்றது இல்லையே நாம. அதனால லோகத்துல அபாவம் நஞ்சு இல்லாம கூட, நஞ்சே இல்லாம ந அப்படிங்கிறது இல்லாம பிரளயம்ன்ற இடத்துல நம்ம பதார்த்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறோமே, அபாவ பதார்த்தம் கூட நஞ்சு இல்லாம நமக்கு தெரியுது. அந்த மாதிரி இங்கே இருந்துட்டு போட்டுமே. ஆலோகா பாவம், ஆலோகா பாவம் அப்படின்றத தமகான்னு சொல்றோம். அதனால என்ன வந்துருச்சு தோஷம்? ஏன்னா நீங்களும் ஒத்துக்கணும், பிரளயன்ற இடத்த நீங்களும் ஒத்துக்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கு.
அதனால தோஷம் இல்லை அது. அதனால அது இருக்கட்டுமே அப்படின்னு அவா சொல்ற. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா, தமசுன்னு ஒண்ணு இருக்குது, அது கருப்பா இருக்குது, அது அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அபாவம் தான். அது ஆலோகாபாவம் தான். அது வெளிச்சமின்மையே இத மாதிரி தெரியுது. இதை தவிர்த்து ஒரு பதார்த்தமா ஒத்துக்க வேண்டாம், அங்கீகரிக்கவே வேண்டாம் அப்படின்னு அவருடைய பட்சமா இருக்கு. அந்த சித்தாந்தத்தை, அதாவது வைசேஷிகால் சொல்ற விஷயத்தை இப்ப கண்டனம் பண்ற. நீ என்ன சொன்ன, நாங்க ஏற்கனவே ஒண்ணு சொல்லிட்டோம், அபாவத்துக்கு நிறம்ன்றதே கிடையாது, அபாவம்ன்றது நிறமே கிடையாது. அபாவத்துக்கு நிறமே கிடையாதுன்னாக்கா அந்த எப்படி நீ உண்மையா கருமை கருமை இருக்குது, கருப்பு இருக்குது அப்படின்னுட்டு எப்படி நீ சொல்லுவ? நீ என்னென்னவோ சொல்றதுக்கு பதில். ஏன்னா ஆலோகாபாவம் அதுதான் கருமையா நமக்கு தெரியறது அப்படின்னு நீ சொன்ன. நாங்க அதுக்கு என்ன சொன்னோம், கருமைன்னு தெரியல, அதான் உண்மையாவே இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு நீ பதில் சொல்றியா? இவன் நாங்க நேரமா சொல்றோம், ஆலோகாபாவம் நீ சொன்னா கூட அந்த கருமைன்றது ஒரு பதார்த்தத்துக்கு இருக்கு, அது ஒரு நிறமா இருக்கு, ஒரு குணமா இருக்கு, அது அப்படின்னா நாங்க ஒத்துக்கிறோம். நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இப்போ கருப்புங்கிறது ஏறிடப்படுகிறது, ஆரோபிக்கப்படுகிறது, இல்லாத ஒண்ணு இங்கே ஏறிடப்படுகிறது அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு ஏறிடப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இல்லையோ? ஒரு கயிறு இருக்கு, கயிறத்தை பார்த்துட்டு அயம் சர்பகா, இது பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இப்ப அயம் சர்பகான்ற ஒரு ஞானம் வருது, அது ஆரோபித்த ஞானம், ஏறிடப்பட்டது. அந்த ஏறிடப்பட்ட ஞானம் வந்ததுன்னா அது ஒருத்தன் வருவான், அவன் சொல்லுவான் நாயம் சர்பகா ரஜுரேஷா அப்படின்னு பாதக ஞானத்தை சொல்றான். இது பாம்பு இல்ல, இது கயிறு தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். பாம்பு இல்ல, கயிறு தான் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு போறான். அதனால ஆலோகாபாவம் அப்படின்னு நீ சொன்ன, கருப்புன்றது அதுல ஏறிடப்பட்டதுன்னு சொல்ற. அத மாதிரி இப்ப ஏறிடப்பட்ட ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்க இல்லாத ஒண்ணு இருப்பதாக சொல்லப்பட்டதுன்னு நீ சொல்ற. இப்போ ஆரோபிக்கப்பட்டதுன்னு, அப்போ பாம்பு ஞானம் வரைச்ச எப்படி அது பாதிதமா எடுத்தோ அந்த மாதிரி இங்க கூட பாதிதமா சொல்லணும், இங்க கூட பாதிதமா சொல்லணும். நீ இங்க பாதிதமா சொல்லு, ஏன்னா இருட்டு பாதிக்கப்படுறதுன்னு சொல்லணும். ஆனா யாருக்குமே தெரியலையே, எல்லாருமே என்ன சொல்ல, நீயும் சொல்லணும் ராத்திரி வேலையில கும்மிருட்டு கருள் கருப்பா இருட்டு அப்படின்னு தான் நீயும் சொல்றேன், நானும் சொல்லுவேன். லோகத்துல அப்படிதான் விவகாரம் இருக்கு. அந்த கருமைக்கு பாதக ஞானமே கிடையாது, எல்லாருக்கும் கருமைன்னு தோன்றது. ஏறிடப்பட்டது ஆரோபிக்கப்பட்டது இல்லாத சொல்லப்பட்டதுன்னாக்கா யாருக்கு தோஷம் இருக்கோ கண்ணுல அவளுக்கு ஒண்டிதான் அது தெரியும். யாருக்கு கண்ணுல தோஷம் இருக்கோ அவளுக்கு ஒண்டிதான் அது தெரியும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்க எல்லாருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கு 2 பேருக்கு தெரிஞ்சதுக்கு தப்புன்னு சொல்லலாம், எல்லாருக்குமே தெரியுறதே. எல்லாருக்கும் தெரியுற சமயத்துல அத நீ பொய்ன்னு சொல்ல முடியாது, அத பொய்ன்னு சொல்ல முடியாது. அத மாதிரி பாதக ஞானம் ஏன் வரல? இத மாதிரி இடங்கள்ல பாதக ஞானம் வரணும். நம்ம ஆரோபிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கா பாதக ஞானம் வரணும். அத்வைதிகளை பார்த்து நம்ம இதெல்லாம் கேள்வி கேட்கிறோம், அதே வைசேகிகளை பார்த்து இந்த விஷயத்துல கேட்கிறோம். என்ன அப்படின்னாக்க இது கருமைன்றது இல்லாதது ஒண்ணு, இல்லாத கருமையை நீங்க ஏறிட்டு சொல்றா அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நீ சொல்லு இது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லு. சொல்றேன் சொன்னா அதுக்கு பாதக ஞானம் சொல்லு. யாராவது ஒருத்தராவது இது இருட்டே இல்ல, இது பொய்யானது, இது உண்மையிலேயே ஆலோகா பாவம் தான் அப்படின்னு யாராவது சொல்றானா? எனக்கு கருப்பா இருக்கு, ஒரே இருட்டு கருப்பு, அதுல என்னால போக முடியாது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தான் லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால இந்த ஆரோபித ஞானம் சொன்னாக்கா அதுல பாதக ஞானம் இல்லையே. பாதக ஞானம் வந்தாதான் அந்த ஆரோபித ஞானம் சொல்லலாம், அந்த மாதிரி இல்லையே அது. அதனால ஏறிடப்பட்டிருக்கு அது.
அப்படின்னு நீ சொன்னாக்கா இந்த இந்த ஞானம் ஏறிடப்பட்ட அறிவு, ஆரோபிக்கப்பட்ட அறிவு பொய், உண்மையானது ஆலோகா பாவம் தான் அப்படின்னு தெரியணும். ஒரு ஞானம் வரணும். ஆனால் அந்த ஞானமே வரலையே. அந்த ஞானம் வராததுனால இது உண்மையா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல, நாங்க என்ன சொல்றோம், ஒரு அனுமானம் சொல்றோம். இந்த இருட்டு இருக்குதே, தமசானது இருட்டாவே இல்லை, இருட்டாவே இல்லை. ஏன்னா அது ஏன் அது மாதிரி இருக்குன்னாக்கா, வெளிச்சம் இல்லை, வெளிச்சமின்மையாக கிரகிக்கப்படுறது, கண்ணால வெளிச்சமின்மையாக கிரகிக்கப்படுறது. வெளிச்சமின்மையாவும் இருக்குது, வெளிச்சம் இல்லை, அப்படிதான் கிரகிக்கப்படுறது. அதனால இது இருட்டுங்கிறது கருப்பு இல்லை அப்படின்னு அனுமானம் சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு சுவாமி என்ன சொல்றாருன்னா, அனுமானம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு இது சொல்லணும், உதாரணம் ஒண்ணு காமிக்கணும். இப்ப ஏற்கனவே நம்ம எல்லாம் சொல்றோம், ஒருத்தன் மடப்பள்ளி போறான், மடப்பள்ளியில அடுப்பு பார்க்கிறான், அதுல நெருப்பு இருக்கு, புகை இருக்கு. அப்ப நமக்கு ஒரு ஞானம் வருது, எத்திர எத்திர தூமகா சத்திர தோத்திர வன்னி, எங்க எங்க புகை இருக்குமோ அங்க அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெளியில போற சமயத்துல எங்கேயா போறான், மலையில புகைய பாக்குறான், உடனே மகானசம் ஞாபகம் வருது. உடனே அவன் சொல்றான், அயம் பர்வதா வன்னிமான் புதக தூமாத், அதோட நிறுத்தல யதா மகானசா அப்படின்னு சொல்றோம். உதாரணம் சொல்லணும். இப்போ நீ என்ன சொன்ன, இந்த தமசானது கருப்பு இல்லை, ஏன்னாக்கா இது ஆலோகா பாவம் தான், அது மட்டும் இல்லாம கண்ணால அப்படி கிரகிக்கப்படுறது அப்படின்னு சொன்னேன். அது எங்கேயா உதாரணம் சொல்லு, உதாரணம் சொல்லு. உதாரணம் சொல்லுச்சு இத மாதிரி சொல்லணும், எங்க எங்க ஆலோகா பாவம் இருக்கோ அங்கெல்லாம் கருணை இருக்காது அப்படின்னு சொல்லணும். அது ஏதாவது ஒரு இடம் உதாரணம் சொல்லணும். அப்ப சொன்னாதான் அனுமானத்தினுடைய ரூபமே சித்திக்கும். நீ உதாரணமே சொல்லேன்னாக்கா அந்த அனுமானமே சித்திக்காது. அதனால இந்த அனுமானம் தோஷத்தோட கூடினது. தோஷத்தோட கூடின அனுமானத்தை சொல்லக்கூடாது, அது விரோதம். அது அதனால இதுவும் தவறு அப்படின்னு சொன்னாது. அதுக்கு இவா என்ன பதில் சொல்றா, எல்லாம் வாத பிரதிவாதங்கள் தான், அதை ரசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். புரியாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் என்ன இது ரொம்ப போர் அடிக்கிறதுன்னு தோணிடும். உண்மையிலேயே அற்புதமான வாத பிரதிவாதங்கள் சுவாமி சர்வார்த்த சுத்தியெல்லாம் சாதிக்கிற விஷயம் இது. அது கொத்திமங்கலம் சுவாமியும் ஓரளவு சாதிச்சிருக்க, அதான் பார்த்துதான் விஞ்ஞாபிக்கிறோம். இதுல அவ மேல கேட்கிற அவ இல்ல ஆலோகா பாவம்தான், ஆலோகா பாவம்தான் திருஷ்டாந்தம் நாங்க சொல்றோம், உதாரணம்னு சொல்றோம். அதே உதாரணமா இருக்கட்டுமே, அதனால இதான் இந்த திருஷ்டாந்தம் நாங்க சொல்லட்டுமே, ஆலோகா பாவம் தான் இங்க உதாரணம், வெளிச்சமின்மை அப்படின்றதே உதாரணமா இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னா அது தவறு, அதுவும் தவறு. ஏன் அப்படின்னாக்கா இது பக்ஷம், சாத்தியம், கேது அப்படின்னு மூணு இருக்குது. இதுல பக்ஷமே நீங்க சொல்றது என்ன தெரியுமா, ஆலோகாபாவம் சொல்றீங்க. அதாவது பக்ஷம்னாக்கா எதை நாம சாதிக்கிறோமோ அது சாத்தியம், அது எதுல இருக்குதோ அது பக்ஷம். இப்போ இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நெருப்பை உடையது எது, பர்வதம், மலை, அதுதான் பக்ஷம்னு சொல்றோம். இந்த பர்வதா அப்படிங்கிறது பக்ஷம், வன்னிமான் அப்படிங்கிறது சாத்தியம், அதுக்கு ஹேது தூமாத், அதுக்கு உதாரணம் மகானசா மடப்பள்ளி அப்படின்னு சொல்றோம். இதுதான் கிரமம். இப்போ இங்க பக்ஷம் என்னது, ஆலோகா பாவம் தான், ஆலோகா பாவம் தான் இங்க பக்ஷம். அதுக்கு
அதுக்கு பதில் நீ எதை சாதிக்கிற? இந்த தமசானது இருட்டானது கருப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. இப்போ ஆலோகாபாவத்தை பட்சமா வச்சுண்டு அதுவே உதாரணம் சொன்னியானாக்கா, இப்ப நான் பர்வதமே உதாரணம், பர்வதமே உதாரணம், இது பட்சம் அப்படின்னு சொன்னாக்கா அது விரோதம். மடப்பள்ளியில தான் நான் பார்த்திருக்கேன். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகின்னுட்டு நான் மடப்பள்ளியில தான் பார்த்திருக்கேன். உதாரணத்துல பார்த்ததை வச்சுண்டு பக்ஷம் இருக்கே பர்வதம் மலை, அதுல நான் வன்னிய அனுமானம் பண்றேன், நெருப்பு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றேன். இப்போ பக்ஷமும் ஒண்ணுதான், உதாரணமும் ஒண்ணுதான் சொல்லிட்டாக்கா அது பெரிய தோஷம் அனுமானத்துல. அது வராது. அது ஏன்னா நம்ம திருஷ்டாந்தம் வேறையா இருக்கணும், உதாரணம் வேறையா இருக்கணும், பக்ஷம் வேறையா இருக்கணும், சாத்தியம் வேறையா இருக்கணும். அதனால இது எல்லாமே விபரீதமா இருக்குன்னு நீங்க சொல்றது. எதை பெரிய தார்க்கிகன்றவன் அவன் தான் அனுமான பிரயோகம் பண்ணுவான், அவனுடைய அனுமானத்தை பஷ் தேசியம் நடிகிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட கவிதார்க்கிக சிம்மம். அதனால இது உங்க சித்தாந்தத்துல ரொம்ப விரோதம் வருது. அது பக்ஷமும் திருஷ்டாந்தமும் ஒன்னா எடுத்துனாக்கா ஏற்கனவேதான் தெரிஞ்சு விட்டேன். உதாரணத்தை தான் நீங்க தெரிஞ்சுட்டீங்களோ இல்லையோ, மடப்பள்ளியில தெரிஞ்சு விட்டோம், எங்க எங்க புகை இருக்குதோ அங்கங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு விட்டோம். தெரிஞ்சின்ற விஷயத்தையே திருப்பி பட்சத்துல நான் சாதிக்கிறேன்னு சொன்னேன்னாக்கா அதுல என்ன பிரயோஜனம்? இதுக்கு சித்த சாதனம்னு தோஷம். இது தெரிஞ்சின்றதையே திருப்பி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சித்த சாதனம்னு ஒரு தோஷம் சொல்றா. இது நையாயிகம் தான் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு. அதனால அவன் பட்சத்திலேயே அந்த தோஷம் வந்துடுறது. அது அதனால அது சொல்லக்கூடாது. அது அதனால இல்ல இல்ல நான் பட்சத்துல முதல்ல தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்காதையே நான் திருஷ்டாந்தமா சொல்றேன்னாக்கா தெரிஞ்சுக்காத உதாரணமா சொல்ல முடியாது. இவன் எப்படி இருப்பான், தேவதத்தன் எப்படி இருப்பான்னா, யஜ்யதத்தன் ஒருத்தன் பார்த்திருக்கான், யஜ்யதத்தன் மாதிரிதான் தேவதத்தன் இருப்பான்னு சொல்றான். இப்போ யஜ்யதத்தனை நான் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்தாதான் யஜ்யதத்தன் மாதிரி தேவதத்தன் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் யஜ்யதத்தனையே தெரிஞ்சுக்கிறேன், யஜ்யதத்தன் மாதிரி தேவதத்தன் இருப்பான்னு சொன்னா என்னால எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? அதுவே சித்திக்காதே. அதனால இது திருஷ்டாந்தம்ன்றது வராது. அதனால அதுவும் தோஷம் வந்துடும். அது மாத்திரம் இல்ல, இப்ப அனுமானம் நீ சொன்னீங்க, அதுல ஒரு விரோதம் வருது. இந்த இது இருக்கு பாருங்க, ஆந்தை நேத்து பார்த்து சொன்னோம், ஆந்தைக்கு ராத்திரியில கண்ணு தெரியுது, ஆந்தைக்கு ராத்திரியில கண்ணு தெரியுது. ஆனா அந்த கருமையா இருந்தா கூட, கருமை இருக்கு, அது எனக்கும் தெரியுது ஆந்தைக்கும் தெரியுது, ரெண்டு பேருக்குமே கருமைன்றது தெரியுது, மனுஷாளுக்கும் தெரியுது ஆந்தைக்கும் தெரியுது. என்ன சேஷம்? அதனுடைய கண்ணுக்கு சக்தி என்னன்னாக்கா இருட்டுலயும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். இப்போ நீ கருமை தெரியாது சக்ஷுஷா கிரகியமானத்துவம் சொன்ன, கண்ணால அறியப்படுவது, கண்ணால கிரகிக்கப்படுவது அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆந்தை கண்ணால கிரகிக்கிறதே, கருப்புன்றத கிரகிக்கிறதே, நானும் கிரகிக்கிறேனே, என் கண்ணாலையும் கிரகிக்கப்படுறது கருமைன்றது, கருமைன்றது என் கண்ணாலையும் கிரகிக்கப்படுறது, ஆந்தையினாலையும் கிரகிக்கப்படுறது. ஆனால் வெளிச்சம் இல்லாட்டா கூட வஸ்துக்களையும் அது கிரகிச்சுடுறது, ஆந்தையினுடைய கண்ணு கிரகிச்சுடுறது. அங்க அநேகாந்திகம் வந்துடுறது. அநேகாந்திகம்னா இல்லா, நீ சாதிக்கிற எதை சாதிக்கிறியோ அது இல்லைன்னு ஆயிடுறது. இங்க எதை நீ சாதிக்கிறியோ அது இல்லைன்னு இங்க ஆயிடுறது. அதனால இது விரோதம். இது ஆகவே இது நீ அனுமானம் எல்லாம் சொன்னியானாக்கா அதுல எல்லாம் விரோதம் தான் இருக்காது, எல்லாம் விரோதமே இருந்தது. அது மாதிரி இந்த ஆந்தை விஷயத்தெல்லாம் நம்ம பதிலெல்லாம் சொல்லிட்டோம், மேல 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 சொல்லிண்டே போறது. அதனால இந்த மாதிரி கிடையாது. அதனால கருமை இல்ல கருமை நேரம் இருக்குது, அதுவே திருஷ்டாந்தம் வாங்கிட்டு வேணா, நான் கருமை நேரம் இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருக்க, நான் கருமை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இருக்குன்னு சொல்றவனை பார்த்து கருமை நிறத்தை உதாரணமா காமிச்சு நீ அதை கருமை இல்லைன்னு நீ சொல்லணும். அப்படி சொன்னியானாக்க இது உன்னத்த பிரலபிதம் தானே, அதாவது பைத்தியங்கள் பேசுற மாதிரி தானே இருக்குது. அதனால
நான் ஏதோ சித்தாந்தமா சொல்றேனோ அதையே ஒத்துண்டு அதுவே இல்லைன்னு நீ சொன்னேனாக்கா, குமாரனை பற்றி பரிகாசம் பண்ற ஒருத்தன் பொன்பாக்கம் போனாக்கா அவ பொண்ணு வீட்டுக்காரா கேட்டா, பிள்ளைய பார்த்து உங்க கோத்திரம் என்ன அப்படின்னு கேட்டா. இவன் பொண்ணை பார்த்த உற்சாகம், உங்க கோத்திரம் என்னவோ அதான் எங்க கோத்திரமோ அப்படின்னு விட்டாங்க. உங்க கோத்திரம் என்னவோ அதுதான் எங்க கோத்திரம் அப்படின்னு நானும். அதுக்கு இவர் சொல்றார், எதேவ பவதாம் கோத்திரம் ததஸ்மாகமபி திவத்து. எதேவ பவதாம் கோத்திரம், எது உங்களுடைய கோத்திரமோ அதுதான் எங்களது அப்படின்ற மாதிரி பைத்தியாரமா பேசுறியே நீ அப்படின்னு பௌத்தரை கண்டனம் பண்றாரு அவர். சுவாமி வைத்தியாரியன்னு அத மாதிரி கண்டனம் பண்றாரு. நாங்க சொன்ன சித்தாந்தத்தை வச்சுண்டு அதை வச்சுட்டே நீ எங்களை கண்டிக்கிறேன்றியே, அது எப்படி வரும்? ஏன்னா நீ ஒத்துன்ற, நாங்க சொல்றதையே கருமையை ஒத்துண்டுட்டு அதை உதாரணமா சொல்லிட்டு கருமை இல்லைன்னு சொல்ல போறேன்னாக்கா அது எப்படி இருக்கும்? அதனால அது சரியில்லை. அது அதனால உன் சித்தாந்தம் தவறு. அதனால நீ கருமை, ஏறிடப்பட்ட கருமை, அதாவது ஆரோபிக்கப்பட்ட கருமை இல்லாத ஒண்ணுத்த கருமைன்றது அதை நாங்க உதாரணமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் விபரீதம். ஏன் அப்படின்னா முயல் கொம்புன்றதே கிடையாது. இல்லாத முயல் கொம்பை பார்த்துட்டு அவனுக்கு எலும்பு எப்படி இருந்தது தெரியுமா? முயல் கொம்பு மாதிரி அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னோம். முயல் கொம்பு மாதிரி அவனுடைய எலும்பு ரொம்ப உறுதியா திருடமா இருந்ததுன்னு சொல்றோம். அப்போ அது முயல் கொம்பு நீ எங்க பார்த்தாதானே அது சொல்ல முடியும். முயல் கொம்பையே பார்த்தது இல்லை யாரும். பார்க்காத முயல் கொம்பை சொல்லி அந்த முயல் கொம்பு மாதிரி இவனுடைய எலும்பு உறுதியா இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொன்னாக்கா அது எப்படி விரோதமோ அத மாதிரி இது இருக்கு. அதனால அது சொல்லக்கூடாது. அது மாதிரி ஆரோபிக்கப்பட்டது சொல்றது அப்படின்றது சொல்லக்கூடாது. இன்னொன்னு ஒண்ணு கேக்குறாரு, இப்ப ஒருத்த கடத்தை பாக்குறான். கடத்துல கருமை அப்படின்றது எப்படி ஹேதுவா இருக்கும்? ஏன்னா ஒரு இருட்டு, ரொம்ப இருட்டு, துளி கூட வெளிச்சம் இல்லை. அப்போ ஒரு கடம் இருக்கு. அந்த கடம் வெளிச்சத்தோட பார்க்கறது எப்படி இருக்கு? சோப்பா இருக்கு, சோப்பா இருக்குன்னு தெரியுது வெளிச்சத்தோட பார்க்கறது. சுவாமி என்ன அவளை கேட்கிற, நீ கருமையே இல்லாத கருமையை உதாரிக்கிறோன்னு நீ சொன்ன. சுவாமி என்ன கேட்கிற, இப்ப சோப்பான கடம் வெளிச்சம் இருக்குச்சே நாம அதை பார்க்கிறோம். ஆனால் பயங்கர இருட்டு. அந்த இருட்டுல கடம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எப்படி பார்க்க முடியும்? அது சோப்பா இருக்குன்னு தெரியாது, கருப்பா இருக்குன்னு தெரிய முடியாது. நான் கணக்க கையால தொட்டேன்னாக்கா அந்த வடிவத்தை ஆகாரத்தை தெரிஞ்சுட்டு இது கடம் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனால் அதனுடைய வர்ணம் நிறம் இருக்கு பாருங்க, இது சோப்பா இருக்கு கருப்பா இருக்கு, என்னால அது சொல்ல முடியாது, எனக்கு அறிய முடியாது. முதல்ல நான் தெரிஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இது சோப்பான்னு கடை நான் பார்த்தேன் மத்தியானம், அதுதான் ராத்திரி இங்க இருக்குது இருட்டுல, அதனால இது சோப்பா இருக்கும் நான் ஊகிக்கலாம். உண்மையிலேயே அப்ப அந்த கருமையும் தெரியாது, கடமானது சோப்பா இருக்குதா கருப்பா இருக்கானே தெரியாது. அங்க என்ன இருட்டுல இருக்குது ஒரு கடம், அதனுடைய ஸ்பரிசத்தை வச்சிருந்தா நம்ம தெரிஞ்சுப்போம். அதனால நீ இருட்டுல கருமைன்றதே கிடையாது, இருட்டுல கருமைன்றதே கிடையாதுன்ற. ஆனால் ஏறிடப்பட்ட கருமையை கொண்டு நான் இது பண்றேன்னு சொன்னாக்கா அப்ப இருட்டுல இருக்கிற கடத்தை கையால தொட்டு உணரணும். தொட்டு உணர்ற சமயத்துல அதுக்கு கருமை தெரிஞ்சுதா அல்லது சேப்பு இருக்கிறது தெரிஞ்சுதா? சோப்பா இருக்கிறது தெரியல, கருப்பா இருக்கிறது தெரியாது, அதை வச்சு நீ எப்படி சொல்லுவ? அதுவும் வராது. அது சரி. இன்னொன்னு ஒண்ணு சொல்றது, நாங்க ஏற்கனவே ஒண்ணு சொல்றோம், வெளிச்சம் வெளிச்சம் இருக்கு, அதனுடைய இன்மைதான் இது அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த மாதிரி அபாவம் இல்ல, அபாவம் தான் தமசுன்றதே நாங்க இல்லைன்றோம், ஏன்னா தனி பதார்த்தம்னு சொல்லிட்டோம். ஆனால் நீ என்ன சொல்றேன்னாக்கா இது அபாவம் தான், அபாவம் சொல்ற சமயத்துல அபாவத்துக்கு கருமை நிறம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அபாவத்துக்கு
கருமை நிறம் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அதுவும் எப்படி ஆரோபிக்கப்படுகிறது? இல்லாத ஒன்று இங்க இருக்கிறதா காமிக்கப்படுறது அப்படின்னு நீ சொல்றது. அதற்கு சுவாமி என்ன சொல்ற, கிழிஞ்சலை பார்த்தான் ஒருத்தன், கிழிஞ்சதை பார்த்துட்டு வெள்ளி அப்படின்னுட்டு ஆரோபிக்கிறான். கிழிஞ்சலை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஜொலிக்கிறது, அதை பார்த்துட்டு ஏதோ வெள்ளி காசு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இதம் ரஜதம் அப்படின்னு அவன் சொல்றான். அது ஆனால் அது இருந்த கிழிஞ்சலுடைய தன்மை எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து. கிழிஞ்சலுடைய தன்மை எனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம். கிழிஞ்சல் தான் இது, இதுக்கு இதுல வெள்ளி இல்லைன்னு தெரிஞ்சு கொடுத்தோம். அந்த சமயத்துல நீ இது வெள்ளி அப்படின்னு நீ சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னாக்க எனக்கு தான் கிழிஞ்சல் தெரிஞ்சு கொடுத்தேன். அத மாதிரி கருமை நிறம்ன்றது எனக்கு தான் தெரிஞ்சு கொடுத்தேன். ஆலோகா பாவம் தான், ஆலோகா பாவம் தான் இருட்டு அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு இது வராது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல ஆரோபிக்கிறதுன்றதே வராது எனக்கு. ஏன்னா எனக்கு இது கிழிஞ்சல்னு தெரிஞ்சு விட்டோம்னாக்கா அதுல வெள்ளின்னு எனக்கு ஞானம் வராது. ஏன்னா கிழிஞ்சல்னு தெரிஞ்சு விட்டேன். தெரிஞ்ச விஷயத்துல எனக்கே வரப்போகுது அது மாதிரி விபரீதமான ஞானம், அதனால எனக்கு அது வராது. அத மாதிரி ஆலோகாபாவம் தான் இருட்டுன்னு தெரிஞ்சு விட்டோம்னாக்கா அது கருமைன்னு எனக்கு எப்படி வரும்? கருமைன்னு எனக்கு வராதே, ஆரோபிக்கிறதே வராதே. நீ ஆரோபிக்கிறது வரும்னு சொல்ற, அதுவும் வரவே வராது. அது சரி, இதுதான் போட்டது. நீ என்ன சொல்றேன்னாக்கா இது கருப்பா இருக்கு அபாவம், அது கருப்பா இருக்குன்னு சொல்ற. அப்படியே ஒத்துண்டான்னாக்கா ஆமா அபாவம்னு சொன்ன இல்லையோ, அபாவம் தானே, அபாவத்தை ஏன் கருப்புன்னு சொல்லணும்? மஞ்சளா இருக்குன்னு சொன்னேன், சிவப்பா இருக்குது, பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஏன் அது சொல்லல? இதன் நீளம் இது கருப்பா இருக்கு அப்படின்னு ஏன் நீ சொல்லணும்? நீ எல்லா கலரையும் சொல்ல, லோகத்துல கலர் எல்லாமே வரட்டுமே, ஏன் கருப்புன்னு தான் வருது எல்லாருக்கும்? ஆரம்பத்திலேயே அதை சொன்னோம், கருப்புன்னு தான் எல்லாருக்குமே தெரியுது. இருட்டு கருப்பு தான், அது வேற எந்த வர்ணத்திலையும் இல்ல அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதனால இதுவும் வரலையே அது. அதனால ஒரு பிரகாசமான வஸ்து இருக்குது, அந்த வஸ்துவில கருப்பை அது இல்ல, அது இல்லாத சமயத்துல கருப்பு இருக்கு அப்படின்னுட்டு ஆரோபிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னாக்கா அது தவறு. அது ஏன்னாக்கா கருப்பு நிறத்தை தான் ஆரோபிக்கணும்னு என்ன நியமம்? அந்த நியமம் இல்லையே. ஏன் கருப்பு ஒண்டி தெரியறது, மீதி எல்லாம் தெரியட்டுமேன்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஆரோபிக்கிறோம்னு சொன்னாக்கா ஏன் கருப்பு ஆரோபிக்கிற? எத்தவனாலும் சொல்ல, சுவாமி சாதிச்சாகும் காலக்ஷேபத்தை பொழுது எதை பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை, எதை பார்த்தாலும் பிரம்மன் தான் தெரியுது, சத்து தான் தெரியுது. பிரத்யக்ஷத்துக்கு சத்து இருக்கிறது, அது என்னது? பிரம்மம், அது ஒண்டிதான் தெரியுது அப்படின்னுட்டு அத்வைதிகள் சொல்றான். அப்ப பாஷ்யக்காரர் சொல்றாரு, ஒருத்தன் குதிரை வேணும்னுட்டு போறான். குதிரை வேணும்னுட்டு போனவனுக்கு அங்க குதிரை இல்லை, எருமை இருந்தது. எருமையை பார்த்த உடனே நம்ம குதிரைக்கு தான் வந்தோம், குதிரை இல்ல எருமை தான் இருக்குது, இத்தரத்துன்னு போய் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறோம். சுவாமி இங்க கேட்கிறார் பாஷ்யக்காரர், அஸ்வார்த்தி மகிழ தரிசனே குதவ நிவர்த்ததே அப்படின்னு கேட்கிறார். ஏன் திரும்பிடுறான்? சுவாமி சாச்சாரு, உனக்கு குதிரையும் ஒண்ணுதான் எருமையும் ஒண்ணுதான், ஏன்னா எல்லாமே பிரம்மன் தானே. ஏன் குதிரை எழுத்துனார போனவன் எருமையை எழுத்துன்னு வருதானே, ரெண்டும் ஒண்ணுதானே உனக்கு, ரெண்டும் பிரம்மம், அது எழுத்துன்னு வருதானே அப்படின்னு சுவாமி கேட்டாகும். அதனால அதே மாதிரி நீ ஆரோபிக்கிறேன்னு சொல்லிட்ட, ஆரோபிக்கிறது எப்படியா இருந்தா என்ன? கருப்பா இருந்தானே சோப்பா இருந்தா என்ன, எந்த நிறமா இருந்துட்டு போட்டுமே, எதையா ஏறிட்டு போயேன், அது என்ன கருமையை ஒண்டியே ஏறிட்டு நம்ம சொல்லணுமா? கருப்புன்றது தான் சொல்லணுமா? அது தவறு. அதுக்கப்புறம் அவ ஒண்ணு சொல்றா, அதுக்கு இல்ல இல்ல
அவாவா புண்ணிய பாபங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக எல்லாருக்கும் கருப்பா தெரியுது. அதிருஷ்டம் அதிருஷ்டம்னு அவ சொல்றா. அவாவாளுடைய புண்ணிய பாபங்களை தான் அதிருஷ்டம். அந்த அதிருஷ்டத்துக்கு அனுகுணமாக இந்த தமசானது எல்லாருக்கும் இருட்டானது கருப்பா தெரியுது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு பதில் கொடுக்கிறார் சுவாமி. இது விபரீதம். ஏன்னாக்கா அசங்கேயமான ஜீவராசிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, எண்ணிக்கையே கிடையாது. இவாளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதிருஷ்டம் இருக்கு. ஆனா எல்லா அதிருஷ்டத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்குமா? எல்லாருமே ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் நிறைய நல்லதும் பண்றோம். அந்தந்த நல்லதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கிறது, அந்த மாதிரி கெட்டதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கிறது. ஆனா ஒரே தவிர ரெண்டு பேர் பண்ணினா கூட அதனுடைய சிக்ஷை இருக்கே, பகவான் கொடுக்குற சிக்ஷை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமே. அதனுடைய தாரதமியம் இருக்கே. ஏன்னா அவ பண்ற நல்லது கெட்டதனுடைய தாரதமியமே இருக்கு. பிக்ஷை இடுறது, நானும் பிக்ஷை இடுறேன், நீயும் பிக்ஷை இடுறேன். ஏன் அப்படியா பண்ணுவான் அந்த காரியத்தை? பிக்ஷன்னு சொல்லக்கூடாது. பெருமாள் சொன்னதுக்கு கோயில் இருந்தா போனாவோ மனசே வராது. அவன் என்ன பண்ணுவான், 1 ரூபா காயினை போட்டு வரா. இந்த காலத்துல பட்டருக்கு 1 ரூபா போட்டா அது எப்படி இருக்கும்? அவன் அதையும் திரும்ப பாவம் 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் போடுறான். இன்னொருத்தர் வர அவர் 10 ரூபா 20 ரூபா போடுறாரு, இன்னொருத்தர் 100 ரூபா, இன்னொருத்தர் 500 ரூபா. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பாருங்க, எல்லாரும் தட்டுல சமர்ப்பிக்கிறோம். தட்டுல சமர்ப்பிக்கிறது 1 ரூபாவும் சமர்ப்பணதான், 100 ரூபாவும் சமர்ப்பணதான், 500 சமர்ப்பணதான், எல்லாம் சமர்ப்பணதான். ஆனா அந்த எது சமர்ப்பிக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி பலனும் மாறுமா மாறாதா? பெருமாள் வேணாக்கா அதை பார்க்கல, அந்த அர்ச்சகருக்கு எவ்வளவு திருப்தி இருக்கும். அவர் திருப்தி தான் நமக்கு முக்கியம். அவருக்கு வந்து நாம எவ்வளவு காசு போடுறோமோ அவ்வளவு அவர் ஜீவனம் பாவம், அவர் ஜீவனம் இருக்கு. அந்த ஜீவனத்துக்கு அனுகுணமாக தான் இருக்கும். அது அந்த ஜீவனத்துக்கு அனுகுணமாக தான் இருக்கும் நம்ம கொடுக்கறது. நாம என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை கொண்டு அவர் திருப்தியா வாழ்த்துவார். எவ்வளவு அதிகமா கொடுக்குறோமோ அவ்வளவு திருப்தியா வாழ்த்துறாரு. அந்த வாழ்த்தே நமக்கு வந்து பெரிய நல்ல அனுகூலங்கள் எல்லாம் பண்ணும். இப்படிதான் லோகத்துல இருக்கு. இது பரிகாசத்துல விஞ்ஞாபிச்சது. எங்க கிரகணிலாம் அந்த மாதிரி போட மாட்டேன். கிண்டல் கோதனை வேற யாரையாவது சொல்ல முடியுமா? அதனால அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி புண்ணியமோ பாப்பமோ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரே மாதிரி பலன் வராது இல்லையோ? ஒரே மாதிரி பலன் வராது. ஹார்ட் அட்டாக் வருது, எனக்கும் ஹார்ட் அட்டாக் வந்து எத்தனையோ பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. எங்க யூனிவர்சிட்டியில ஒரே சமயத்துல 2022 10 பேருக்கோ 12 பேருக்கோ வந்திருக்கு. அதுல 3 பேரோ 4 பேரோ பிழைக்காமலே போயிட்டா. என்னவோ எந்தெல்லாம் எடுத்து பிழைச்சிட்டேன். அவ அப்பாவும் வாழணும்னு ஆசைப்பட்டா, அதே எனக்கு ஆசை இருக்கு. ஆனால் அவ போகவே போயிட்டா. அவ இன்னும் சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணல, சில பேருக்கு ஆபரேஷன் பண்ணினா சில பேர் பிழைச்சா, சில பேர் பிழைக்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான், எல்லாருக்கும் வந்திருக்கு. அதனுடைய சிவியர்னஸ் எப்படி இருக்கும்? அவ உடம்புடைய சரீரஸ்திதி தானே, அதுக்கேத்த மாதிரிதான் அது தாழ்றதுன்றது. அத மாதிரி ஒரு கர்மா, புண்ணியபாபரூப கர்மா, அந்த கர்மாவனுடைய பலன் இருக்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தினால கருமை தெரியறது, அதிர்ஷ்டத்தினாலதான் கருப்பு தெரியறது அப்படின்னாக்கா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியுமா கருப்புன்றது? ஏன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியுது கருப்புன்றது? அப்படி தெரிய வேண்டாமே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் தெரியட்டுமே. எனக்கு கருப்பா இருக்குது, இன்னொருத்தருக்கு வெளுப்பா இருக்கட்டுமே, அது இன்னொருத்தருக்கு சோப்பா இருக்கட்டுமே. ஏன் தெரியல? அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியறது. எல்லாம் புண்ணியபாவத்தினாலேயே நீ சொல்ற, அதுவும் வராதிங்க. ஏறிட்டு சொல்றேன்னா கூட அதுவும் தவறுறது. ஏறிட்டு சொல்றதுன்றது இல்லாத மனத்தை எப்படி ஏற்ற முடியும்? என்ன அழகான தர்க்கங்கள் சாதிச்சிருக்காருங்க. அதனால நீ எந்த மாதிரி சொன்னாலும் இந்த இது தமசு இருட்டு இல்ல,
அது ஆரோபிக்கப்பட்டது, இல்லாத ஒண்ணு அது, ஆலோகா பாவம் தான் அப்படின்லாம் நீ சொல்ற. அது அத்தனையுமே தவறான சித்தாந்தம் உங்களுது. எதுவுமே அது நிக்காது அதெல்லாம். ஆகவே இந்த ஸ்லோகத்தினால சுவாமி இதை சாதிக்கிற ஆலோகாபாவம் தான் தமசு அப்படின்னு சொல்றதோ, அத மாதிரி கருமைங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றதோ எல்லாம் விபரீதமானது, விரோதமானது. அனுபவ விரோதம், ஸ்ருதி விரோதம், ஸ்மிருதி விரோதம், பூர்வாச்சாரிய சித்தாந்தத்தினுடைய ஸ்ரீசுக்தியினுடைய விரோதம் அது. அதனால அது தவறு அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்க்கலாம். நாடோக பாவ மாத்திரம் திமிரம் அவிரதம் நீலமித்யேவ திருஷ்டேः நைல்யம் து ஆரோபிதம் சேத் கதமிவ ந பவேத் क्वापि कस्यापि बाधा आरोपे तत्र नैल्यं न भवति नियतं भास्वरान्यत्र साम्यात् नात्र अदृष्टं नियन्तृ प्रतिनियत गुण आरोपक्लुप्ते गुरुत्वात् அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஆலோகா பாவமாத்திரம் ந, அதாவது அவிரதம் நீலமித்யேவ திருஷ்டே, எப்பொழுதும் அவிரதம். விரதம்னா இதுவா இருக்கு, ஆனால் அவிரதம்னா எப்பொழுதும். நீலமித்யேவ திருஷ்டே, இது கருப்பா இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கப்படுறது. நம்மளால அத மாதிரிதான் பார்க்கப்படுகிறது, கருப்பா இருக்குன்னு தான் பார்க்கப்படுகிறது. அதனால இங்க நாலோகா பாவம் மாத்திரம், ஆலோக அபாவம், ஆலோக அபாவம் அப்படின்றது கிடையாது. ஆலோக அபாவம் தான் அப்படின்னு வராது. அது எது அப்படின்னா திமிரம். திமிரம்னாக்க இருட்டுக்கு பேரு. இந்த திமிரமானது, இருட்டானது எப்பொழுதும் கருப்பாகவே காணப்படுவதால் ஆலோகாபாவம் அப்படின்னு சொல்ல முடியாது. வெளிச்சமின்மை மட்டும்தான் இருட்டுன்றது அப்படின்னு வராது. அதனால அது தவறு. சரி, அது மாத்திரம் இல்ல, நீ அபாவம்னு சொன்னாக்கா அபாவத்துக்கு நிறமே கிடையாதே. லோகத்துல அப்படிதான் பார்க்கிறோம். ஒரு இன்மை அப்படின்றது ஒரு பாவ பதார்த்தம் இல்லை, அது அபாவ பதார்த்தம். அபாவ பதார்த்தத்துக்கு நிறம்ன்றதே கிடையாது. சரி, இருட்டு இருட்டு கருமைன்றது இருக்கு, உண்மையிலே கருமை இல்லை, அது ஆரோபிதம் சே நைல்யம் தூ ஆரோபிதம் சே. இந்த கருமைங்கிறது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, கருமை நிறம் ஏறிடப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படின்னாக்கா அது பொய், உண்மையா இல்லை, இல்லாத ஒண்ணுத்த சொல்றோம். அப்படின்னாக்கா அதற்கு பதில் கேட்கிற, குவாபி கஸ்யாபி பாதக கதமைவனபவே, எங்கேயுமே எங்கேயுமே கருமைதான் தெரியுது, எல்லாருக்குமே கருமைதான் தெரியுது. இருட்டுன்னு சொன்னாக்க கருப்பு, எல்லா இடத்துலயும் அப்படிதான், எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுது. கருமைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தெரியுது, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் தெரியுது. ஏன் பாதம் வரல? பொதுவா ஆரோபித ஆகாரம்னு என்ன இருக்கும், ஏற்கனவே சொன்னோம், இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொல்றது. இல்லாத விஷயத்தை இருக்கிறதா சொன்னாக்கா அது நிச்சயம் பாதிக்கப்படும், நிச்சயம் பாதிக்கப்படும். சந்திரனை பார்க்கறான், கண்ணுல அவனுக்கு ஏதோ தகராறு, சரியில்லை, தோஷம் இருக்கவே சந்திரனை பார்த்தானா 2 சந்திரனா தெரியுது. பாஷகார உதாரிக்கிறார், திஜந்திர ஜானம் அடுத்த சரத்துல வரப்போறது, ஜீவசரத்துல அதெல்லாம் உதாரணம் சொல்ல போறாரு. அப்போ 2 சந்திரனா பார்க்கறான். இப்ப 2 சந்திரனா பார்க்க, ஐயோ தோ சந்திரவ் அப்படின்னு ஞானம் வந்தது. கிடையாது, தோ சந்திரவுன்னு ஏக ஏவ சந்திரகா, ஒரு சந்திரன் தான் அப்படின்னு பாதக ஞானம் வருது. அத மாதிரி இதம் ரஜதம் ஞானம் வந்தா நேதம் ரஜதம் சுக்தி ரேஷா, இது கிழிஞ்சல் தான்,
இது ரஜதம் இல்ல, வெள்ளி இல்ல அப்படின்னு ஞானம் வரதே. பாதக ஞானம் வரணும். நீ ஆரோபிதாகாரம்னாக்கா நைல்யமானது கருப்பா இருக்கிறதுன்றது ஆரோபிதம், ஏற்கப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா இங்க பாதக ஞானம் வரணும். ஆனால் இது வரலையே. ஏன் வரல? அது யாரா ஒத்தருக்காவது வரணும் இல்லையோ? யாருக்கா ஒத்தருக்காவது வந்தாலாவது அப்போ சரி இது ஆரோபித்தம் தான், இல்லாததுதான் ஒண்ணு தெரியறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது மாதிரி தெரியலையே. அது மாத்திரம் இல்ல, ஆரோப்பே சரி நீ சொல்றதையே நான் ஒத்துக்கிறேன், இது ஏறிடப்பட்டது, இல்லாத ஒண்ணுது இருக்கிறதாக நாம ஆரோபிக்கிறோம் அப்படின்னு ஒத்துண்டா கூட பாஸ்வர அந்நியத்துவ சாமியாத். பாஸ்வரம்னு வெளிச்சம், வெளிச்சம்ன்றது எப்படி இருக்கும்? பளபளபளன்னு வளவளையேன்னு இருக்க மாதிரி இருக்கும் வெளிச்சம்ன்றது. இப்போ அதனுடைய அபாவம்னு சொல்லிட்டேன். அபாவம்ன்றது கருப்பா ஆரோபிக்கப்படுகிறது இருட்டு அப்படின்னு நீங்க சொன்னேன். அப்போ ஏன் பாஸ்வரத்தை காட்டிடும் வெளிச்சத்தை காட்டிடும் வேறுபட்டது அப்படிங்கிறது தானே இங்க. வேறுபட்டது தான் இருட்டு. அதுல எப்படி கருமை சொல்றியோ அத மாதிரி வேற வர்ணம் கூட வரட்டுமே. அதன் கருப்பு தான் வரணும்னு நியதியை எப்படி சொன்னேன்? நைல்யம் நியதம் நபவே, அது வராது. ஒரே கருப்பு. ஏன்னா பாஸ்வரத்துக்கு எதிர்த்தட்டு அப்படின்னு தான் சொல்றேன். வெளிச்சத்துக்கு எதிர்த்தட்டு. வெளிச்சத்துக்கு எதிர்த்தட்டுன்னு சொன்னாக்கா அப்போ கருப்பா தான் இருக்கணும்னா வேற ஏதாவது வர்ணத்துல வரலாமே. அந்த நியதி எப்படி இருக்கு லோகத்துல? கருப்பா தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம், கருப்பா தான் இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த கருப்பா தான் இருக்குன்னு ஏன் தெரியுது? வேற ஏதாவது வர்ணத்துல வரலாமே, ஆனா வரலையே அது மாதிரி. அதனால அது தவறு. அது இந்த நியதி வராது. அதாவது வெளிச்சமின்மை, வெளிச்சமின்மைக்கு எதிர்த்துட்டு கருப்பு அப்படின்ட்டு ஒரு நியமத்தை நீ சொல்ல முடியாது. அது சொன்னா விரோதம் தான். அது வரவே வராதே. இல்லாத விஷயத்தை நீ எப்படி கல்பிக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அது வராது. ஆக இந்த எல்லா நிறமும் பொதுதான். அதனால கருமையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது கலர்லயும் இருக்கலாம். ஆனா இல்லையே அது மாதிரி ஒரே கலர் தான், ஒரே கலர் தான் தெரியுது எல்லாருக்கும். கருமை ஒண்டிதான், கருப்பா இருக்கிறது ஒண்டிதான் தெரியுது. அதுக்கு நீ பதில் சொல்லணும். அது அதனால அது இல்ல. அது அதனால இந்த நியமம் உன்னால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்ல, இது இவ நிறைய சொல்றா. அது ஆரோபிசதி நிமித்தான சொல்லணும். அதுக்கு ஏறிட்டு நீங்களே சொல்றீங்க. இப்போ ஆரோபிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு காரணம் சொல்லணும், காரணம் சொல்லணும், காரணம் சொல்லணும். காரணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளிஞ்சலை பார்த்து வெள்ளி அப்படின்னு ஞானம் வந்தது, கயரை பார்த்துட்டு பாம்புன்னு ஞானம் வருது. ஏன் கிளிஞ்சலை பார்த்துட்டு வெள்ளின்னு ஏன் ஞானம் வந்தது? பித்தளைன்னு ஏன் ஞானம் வரல அவனுக்கு? அங்க நேர்த்தி காரணம் இருக்கு. ஏன்னா வெள்ளியனுடைய அம்சம் கிளிஞ்சல்ல இருக்கு, அந்த பிரகாசம் இருக்கு, வெள்ளி மாதிரியே பிரகாசிக்கிறதுன்னு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கொண்டுதான் நாம என்ன சொல்றோம்னாக்க இந்த கிளிஞ்சலை பார்த்துட்டு இதம் ரஜதம் அப்படின்னு நம்ம ஞானம் நமக்கு வருது. அதனால அது சொல்றோம் நம்ம. அதனால ஒரு காரணம் இருக்கவே ஒரு நியமத்தை சொல்ல முடியாது. இங்க காரணமே நீ சொல்லு. இப்போ ஏன் கருப்பா இருக்கு? அந்த கருப்பா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். இருட்டு கருப்பா இருக்கு ஆரோபிதம் தான். எப்படி கிளிஞ்சல்ல வெள்ளிங்கிறது ஏறிடப்பட்டதோ அந்த மாதிரி நீ சொல்றது ஆலோகா பாவத்துல கருமைங்கிறது ஏறிடப்பட்டதுன்னு நீ சொல்ற வைசேரிகன். அப்படி சொன்னாக்கா அதுக்கு ஏன் கரும ஒன்றிதான் சொல்லணும்? அப்ப நீ ஒரு ஹேத்துவ சொன்னீன்னாக்கா, ஒரு நிமித்தம் காரணம் சொன்னீங்கன்னாக்கா அதை நான் அங்கீகரிக்கலாம். காரணம் இல்லாதனால நியமம் சொல்ல முடியாது. அப்படியானா பல வர்ணங்கள் இருக்கலாமே. அதனால வேற எப்படியா கூட சொல்லிட்டு போகலாம். நீங்களே அதை சொல்றீங்க. அது அதனால ஏன் அந்த இருட்டுன்றது சோப்பா தெரியல, மஞ்சளா தெரியட்டுமே அல்லது பச்சையா தெரியட்டுமே, கருப்பா வந்து ஏன் தெரியணும்? அது
அதனால இது 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 தவறு அது. அதனால இது நீ சொல்றதே விபரீதமானது அது. அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்ல, இப்போ அதிர்ஷ்டம் தான் காரணம் நாங்க சொல்றோம். வாவா பண்ண புண்ணிய பாப்ப கர்மா இருக்கு, அதனால உண்டாகக்கூடிய பலன் இருக்கோ இல்லையோ, அதனால இது கருப்பா தெரியறது அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு இதே சமாதானம். ந அத்திர அதிருஷ்டம் நியந்திரு. அதிருஷ்டமானது இங்க நியந்திரம் இல்ல, காரணம் இல்ல. இங்க காரணம் இல்ல. ஏன் அப்படின்னாக்கா பிரதிநியதா அனுகுண ஆரோப கிருத்தே. அப்படி நீ என்ன பண்ணணும்னா அதுக்கு கல்பிக்கணும். எல்லாருடைய புண்ணிய பாபமும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால எல்லாருக்கும் கருப்பாவே தெரியுது, எல்லாமே கருப்பா தெரியுது. ஏன் கருப்பா தெரியுதுன்னாக்கா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புண்ணிய பாபம்னு நீ சொல்லணும். அது மாதிரி லோகத்துல இருக்கவே இருக்காது. எந்த காரியம் பண்ணாலும் சரி, எல்லாரும் குழம்புதான் பண்றா, ஏதோ எல்லாரும் ஒரே மாதிரி குழம்பு பண்ண மாட்டா, ஒரே மாதிரி சாத்தம் பண்ண மாட்டா. ஏன் அப்படின்னா அவளுடைய கைராசி. சில பேர் உப்பு அதிகமா இருக்கும், சில பேருக்கு காரம் அதிகமா இருக்கும், சில பேர் புளிப்பு அதிகமா இருக்கும், எல்லாமே அதிகமா இருக்கும், சில எல்லாமே சப்புன்னு இருக்கும். இது என்னன்னாக்கா அவா கை. அது எல்லாரும் குழம்பு பண்ணிட்டா எல்லா குழம்பும் ஒரே குழம்புன்னு சொல்ல முடியாது. அத மாதிரிதான். ஏன்னா எந்த கர்மா புண்ணியமோ பாப்பமோ எதுவா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணணும், எல்லாத்துக்கும் கல்பிக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லணும் அது. அதனால இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதனால நியதமா எதுவுமே சொல்ல முடியாது. ஆகையினால நாங்க சொன்னது, நீ கருமை அப்படின்றது ஒன்று இருக்கு, அது இல்ல ஏறிடப்பட்டது ஆரோபிக்கப்பட்டது அப்படின்னு நீ கல்பிக்கணும். அப்படின்னா கல்பிச்சேன்னாக்கா இங்க இத்தனை தோஷங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள் எல்லாம் விட்டுட்டு நீ திருப்பி 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 உன்னுடைய சித்தாந்தத்தையே சொன்னியானாக்கா அது நிக்காது. அதனால எந்த மாதிரி சொன்னாலும் தமசுன்னு ஒரு பதார்த்தம், அது பார்த்திவ பதார்த்தத்தை சேர்ந்தது, அதை உன்னால மாற்ற முடியாது. அது தனி திரவியம்தான். அது நீ இதெல்லாம் ஒரு யுக்தியை வச்சுன்னு சொல்றது உண்மையிலேயே ஸ்ருதியே நேற்று சொல்லிவிட்டோம். ஸ்ருதியே சொல்றேன், எஸ்ய தமஹா ஷரீரம்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால இந்த அத்தனை பிரமாணங்களை கொண்டு பார்த்தாக்கா நாங்க சொல்ற சித்தாந்தம் தான் சரி, அது திரவியமா இருக்கு, அதுவும் பார்த்திவ திரவியமா இருக்கு அப்படின்றதுதான் இங்க சரி அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை சரிக்கலாம். நாலோகா பாவ மாத்திரம் திமிரம் அவிரதம் நீதமித்யேவ திருஷ்டே நைல்யம் து ஆரோபிதம் சேத் கதமிவ ந பவேத் வாபி கஸ்யாபி பாதஹ क्वापि அதுக்கப்புறம் ஆரோபே சாத்திர நைல்யம் ந பவதி நியதம் பாஸ்வராண்யத்வ சாம்யாத் நாத்ர அதிருஷ்டம் நியந்த்ரு பிரதிநியத குணாரோபக்லுப்தேர் குருத்வாத் கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. अस्मद्गुरुपरम्परायै नमः. अरे